ஹலோ, குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் புது லெசன் எடுக்க போகிறேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். இந்த சாப்டரில் வாட் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன, அதோட டிகிரினா என்ன, அதுக்கு ஹவு மெனி ரூல்ஸ் இருக்குது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், ஹவு டு சால்வ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புரியாமல் போயிடும். கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இப்போ 9th லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் பற்றி படிச்சிட்டோம். 10th லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள், லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள் படிச்சிட்டோம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள்னா 3x plus 5 equal to 0. It is a linear equation in 1 variable. 2x plus 3y equal to 0. It is a linear equation in 2 variable. Now what is a linear equation? If the power of the variable is 1, is called linear equation in variable. இப்போ அதே மாதிரி நம்ம 10thலயே பாலினாமியல்ஸ் படிச்சிட்டோம். லீனியர் பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ 2x plus 3 it is a linear polynomial. குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா என்ன? x square plus 7x plus 3 it is a quadratic polynomial. லீனியர் பாலினாமியல்னா வேரியபிளோட டிகிரி 1 இருக்கணும். In a quadratic polynomial, power of the variable is 2 இருக்கணும். It is called a quadratic polynomial. Therefore, if p of x is equal to ax square plus bx plus c is a general quadratic polynomial. நம்ம 10thல polynomial chapterல படிச்சாச்சு. In x, if அதையே polynomial p of x is 0 க்கு equal ஆயிடுச்சுன்னா then the polynomial will become a quadratic equation. When a quadratic polynomial is equal to 0, now quadratic polynomial becomes a quadratic equation. An equation, second point, an equation is of the form ax square plus bx plus c equal to 0, where a not equal to 0 is called a quadratic equation, where a, b, c are any real numbers. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும், ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கணும், ஒரு சி இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ ஒரு செகண்ட் டிகிரி டேர்ம் இருக்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம் இருக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 3. இப்போ இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. குவாட்ராட்டிக் பாலினாமியல் 0க்கு ஈக்குவேட் ஆயிடுச்சுன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து 0வை எடுத்துட்டா குவாட்ராட்டிக் பாலினாமியலாக மாறிடும். 5x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 2 இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். வேர் ஏ நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏ 0 ஆச்சுன்னா 0 × x ஸ்கொயர் 0 ஆயிடும். இந்த ரெண்டு டேர்ம் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸோட பவர் 1. அப்போ இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். Therefore, for a quadratic equation, the condition is coefficient of x square should not be equal to 0. அதனால தான் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க a not equal to 0. அப்போ ஒரு quadratic equationல coefficient of x square should not be equal to 0, whereas b can be 0 and c can be 0. b 0 இருக்கலாம், c 0 இருக்கலாம், ஆனால் a மட்டும் 0 இருக்கக்கூடாது. அது பாருங்க. இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 4 equal to 0 it is a quadratic equation. x term இல்லை. again x square plus 3x equal to 0 it is a quadratic equation. இதில் கான்ஸ்டன்ட் term இல்லை. a quadratic equation maximum 3 terms இருக்குது. ஒரு quadratic equation maximum number of term is 3 term. ஒன்று செகண்ட் டிகிரி டேர்ம், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம், மூணாவது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். It is a 2-term quadratic equation. It is also a 2-term quadratic equation. Either a 3-term quadratic equation. இப்போ x square equal to 0. It is also a quadratic equation. It is a 1-term quadratic equation.
அப்போ minimum number of terms in a quadratic equation is 1. The maximum number of terms in a quadratic equation is 3. அப்போ it can be a one term quadratic equation or two term quadratic equation or maximum number of three term quadratic equation. Third point, the degree of the quadratic equation is 2. What is the degree? Already polynomial படிச்சாச்சு. What is meant by degree? The highest power of the variable present in the polynomial is known as degree of the polynomial. அதுபடி the highest power of the variable present in the equation is known as degree of the equation. அப்போ இதில் highest power வந்து 2, இது பவர் 1. அப்போ இதில் highest power 2 இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் quadratic equation. Therefore, the degree of the quadratic equation is 2. Next point, the value of the variable which satisfies the given quadratic equation is known as solution or roots of the quadratic equation. Solution ஒரு quadratic equation solution என்ன? What is meant by roots of a quadratic equation? Solution என்ன? இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன்ல put x is equal to minus 1. Minus 1 போட்டா என்னது? minus 1 the whole square plus 3 into minus 1. என்னாவது? minus 1 the whole square plus 1 minus 3 minus 2 not equal to 0. அப்போ 0க்கு xக்கு நான் minus 1 போட்டா இது வந்து எனக்கு 0 கிடைக்கல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு 0 கிடைக்கல. therefore x is equal to minus 1 is not a root or not a solution of this quadratic equation. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல put x is equal to 2. இந்த ஈக்குவேஷன்ல x is equal to 2 போட்டீங்கன்னா 2 square minus 4 is equal to 4 minus 4 equal to 0. Therefore, x is equal to 2 is the root of this quadratic equation or solution of this quadratic equation. அதே put x is equal to minus 2. x is equal to minus 2 இதில் போட்டிங்கன்னா minus 2 the whole square minus 4. என்ன வரும்? 4 minus 4 equal to 0. அப்போ x is equal to minus 2 is also the root of the this equation, quadratic equation. அப்போ what is meant by solution or root of a quadratic equation means the values of the variable which satisfies the given quadratic equation is known as solution or roots of a quadratic equation. Solution க்கு முன்னே root னு சொல்வாங்க. Next, fifth point. Since the degree of the quadratic equation is 2, it has two solutions. ரெண்டு solutions இருக்கு. எதனால ரெண்டு solution? Degree 2. Degree 2 இருக்கிறதுனால இதுக்கு maximum number of solution or maximum number of roots is only 2. Then a quadratic equation has 2 and only 2 roots. 2 and only ஒரு quadratic equation maximum number of root is 2. Maximum number of 2 வந்து ரெண்டு roots இருக்கு. Let the roots are நம்ம ஜெனரலா ஒரு ரூட் ஆல்பான்னு வச்சுக்கிறோம், இன்னொரு ரூட் பீட்டான்னு வச்சுக்கிட்டு we will do sums. Therefore, what is the quadratic equation? Quadratic equation is equation in which the degree of the variable is 2. General form of a quadratic equation is ax square plus bx plus c equal to 0, where a not equal to 0. That is, coefficient of x square should not be equal to 0. Maximum number of terms in a quadratic equation is 3. Minimum number of terms in a quadratic equation is 1. Check the following equations are quadratic equations or not. இங்கே 10 equations கொடுத்துருக்காங்க, அது quadratic equation இல்லையான்னு செக் பண்ணும். quadratic equation எப்படி செக் பண்ணும்? கட்டாயம் செகண்ட் டிகிரி டேர்ம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் கட்டாயம் coefficient of x square should not be equal to 0. Therefore, first equation x square minus 5x plus 4 equal to 0. This is quadratic equation. Yes. The highest power of the variable is 2. Yes, it is a quadratic equation. What about 3x square minus x is equal to 0? Coefficient of x square is 3. It is second degree term. Therefore, it is also a quadratic equation. Yes. 4x square plus 5 equal to 0. This is quadratic equation. Yes. Because
second degree term இருக்கு, அதனால it is a quadratic equation. Yes. Then is it a quadratic equation? பாருங்க, இது x square term இருந்தாலும் இங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்மோட பவர் வந்து 1/2. ரூட் எக்ஸ்னா 1/2. அப்போ இட் இஸ் நோ, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லை. பிகாஸ் த வேரியபிள் இஸ் இன்சைடு தி ஸ்கொயர் ரூட். இன்சைடு தி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால it is not a quadratic equation. It is not a quadratic equation. Then is it a quadratic equation? இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். சிம்பிளிஃபை பண்ணால் x into x, x square, x into minus 2, minus 2x, plus 1 into x, plus x, plus 1 into minus 2, minus 2, இது plus x, equal to 0. இப்போ இது வந்து பாருங்க, x ஸ்கொயர், இது மைனஸ் 2x, இது ஒரு ப்ளஸ் எக்ஸ், இது ஒரு ப்ளஸ் எக்ஸ், ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, தேர்ஃபோர் செகண்ட் டிகிரி டேர்ம் இருக்கு, தேர்ஃபோர் இட் இஸ் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். திஸ் ஒன் x cube minus 2x square equal to x minus 1 the whole cube. Is it a quadratic equation? இங்கே கியூப் இருக்கு, உடனே பார்த்துட்டு இது நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லக்கூடாது. இப்போ இதை ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். இப்போ இது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப்புக்கு நம்ம ஃபார்முலா இருக்கு. ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b cube. இந்த ஃபார்முலா வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x cube minus 2x square, ரைட் ஹேண்ட் சைடு a minus b the whole cube, x cube minus 3x square minus 3x square. x வந்து a, y b வந்து 1. அப்போ 3x square plus 3x minus 1. இப்போ பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தா எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இந்த ப்ளஸ் எக்ஸ் கியூப் இந்த மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன கிடைக்குது, மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ செகண்ட் டிகிரி டேர்ம் கிடைச்சிருக்கு. தேர்ஃபோர் இட் இஸ் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எஸ், இட் இஸ் எ, இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஆஃப்டர் சிம்பிளிஃபை எக்ஸ் கியூபை பார்த்தோன்னே இது இஸ் நாட்னு சொல்லக்கூடாது. சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எஸ்ஸாக நோவா கண்டுபிடிக்கணும். Is it a 7 x square minus 1 by x square equal to 4? Is it a quadratic equation? செக் பண்ண LCM எடுக்கணும். x power 4 x square. இப்போ x square இது by 1னா x square divided by 1 x square into x square x power 4 minus 1 equal to 4. இப்போ நான் ஒரு cross multiply பண்ணா x power 4 minus 1 equal to 4x square. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் இந்த x power 4 போகவே போகாது. therefore it is not a quadratic. even though x square term இருக்கலாம், the highest power வந்து 4. therefore it is not a quadratic equation. no, இந்த equation is not a quadratic equation. now check x plus 5 by x is equal to 3. check whether it is a quadratic equation. இப்போ the LCM எடுத்தா x by 1, x divided by 1 x into x square plus x divided by x 1 into 5 equal to 3. now cross multiply x square plus 5 equal to 3x. therefore x square minus 3x plus 5 equal to 0. it is a quadratic equation because second degree term இருக்கு. therefore it is a quadratic equation. yes, it is a quadratic equation. then ninth question, x plus 1 the whole cube is equal to x cube plus 5. Is it a quadratic equation? இது a plus b the whole cube.
a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுனா x cube plus 3x square plus 3x plus 1 equal to x cube plus 5. இப்போ both side x cube இருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவ் சைடு இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டா இங்க 3x square plus 3x plus 1 minus 5 equal to 0. அப்போ 3x cube plus 3x square plus 3x minus 4 equal to 0. இப்போ you got x square term, higher degree term இருக்கு, second degree term இருக்கு, therefore it is a quadratic equation. Yes, it is a quadratic equation. Now check whether this is a quadratic equation. Check பண்ணா இங்க right hand side x square plus இருக்கு, இங்க left hand side x square plus இருக்கு, கேன்சல் பண்ணிட்டா 7x minus 3 minus x minus 1 equal to 0. 7x minus x 6x minus 3 equal to 0. இப்போ இது quadratic equation செக் பண்ணா higher second degree term இல்ல, இது only first degree term இருக்கு. No, it is not a quadratic equation. So when an equation is given, how to find a quadratic equation? First check whether second degree term is there. If the second degree term is there, it is a quadratic equation. அப்போ செகண்ட் டிகிரி டேர்ம் இருந்தால் மட்டும் போதுமா? ஃபர்ஸ்ட் டிகிரியும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணுமா? நாட் நெசசரி. செகண்ட் டிகிரி டேர்மு மட்டும் இருந்தாலும் இட் இஸ் a quadratic equation. செகண்ட் டிகிரி டேர்மு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம் இருந்தாலும் இட் இஸ் a quadratic equation. செகண்ட் டிகிரி டேர்ம் ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தாலும் quadratic equation. ஸோ quadratic equationோட ஹையஸ்ட் பவர் 2 இருக்கணும். then only it is a quadratic equation. Checking the given values are solution of the given quadratic equation or not. I already told what is meant by solution or root of a quadratic equation. The value of the variable which satisfies the given quadratic equation is known as solution or root of a quadratic equation. இங்க ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க, பக்கத்துல x is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ x is equal to 1 வந்து இந்த quadratic equationோட ரூட் இல்ல சொல்யூஷனானு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணு, x is equal to 1 க்கு பதிலா x is equal to 1 ன்னு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணனும். 6 into 1 square minus 5 into 1 minus 1. அப்ப என்ன வரும்? 6 into 1 square is 1. அப்ப 6 into 1 6 minus 5 minus 1 is equal to 6 minus 6 is equal to 0. Therefore x is equal to 1 is the solution. இப்போ இதே 0 ஆகலனா x is equal to 1 is not the solution. இப்போ second equation 2x square minus 3x plus 1 equal to 0. then x க்கு 1/2 வந்து இந்த சொல்யூஷனை செக் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? 2 into 1/2 the whole square minus 3 into 1/2 plus 1. இப்போ நம்ம 0 வருதான்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணோம்? 2 into 1/4 minus 3/2 plus 1. இப்போ என்ன பண்ணோம்? இது கட் பண்ணா இது 2. அப்போ 1/2 minus 3/2 plus 1. இப்போ LCM எடுத்தா 2. இப்போ LCM divided by 2 1. 1 into 1 1 minus LCM divided by 2 1. 1 into minus 3 3. இங்கே 1. LCM divided by 1 2. 2 divided by 1 2. 2 into 1 2. இப்போ பாத்தீங்களா 1 plus 2 3. 3 minus 3 0/2 is equal to 0. Therefore x is equal to 1/2 is a solution. இப்போ இதை செக் பண்ணுவோம். x square minus 3 root 5x plus 10 equal to 0. இது ஒரு quadratic equation. இப்போ x is equal to 2 root 5 is a root இல்ல செக் பண்றாங்க. அப்போ அந்த x க்கு பதிலா 2 root 5 இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா 2 root 5 the whole square
minus 3 root 5 into 2 root 5 plus 10. இப்போ 2 root 5 the whole square, 2 square. 2 square is 4. Root 5 the whole square 5 minus 3 into 2 6. Root 5 into root 5 5 plus 10. 4 into 5 20 minus 30 plus 10. பாருங்க 20 plus 10 30, 30 minus 30 0. Therefore x is equal to 2 root 5 is a solution. இப்போ இது root of x square plus 2 root 2x minus 6, x is equal to root 5. இப்போ substitute x is equal to root 5. Root 5 the whole square plus 2 root 2 into root 5 minus 6. Root 5 the whole square 5. 5 plus இது வந்து 2 root 2, இது வந்து 2 root 10. Root 2 into root 5 root 10. 2 root 10 minus 6. இப்போ என்ன வருது 2 root 10 minus 1 not equal to 0. அப்போ x is equal to root 5 போட்டா இது வந்து satisfy ஆகல. Therefore x is equal to root 5 is not a solution. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாரு x ஸ்கொயர் செகண்ட் டிகிரி டேர்ம் இருக்கு. x is equal to a by b இருக்கு. ரூட்டா இல்லைன்னு செக் பண்ணணும். அப்போ a into a by b the whole square plus 3ab into a by b plus 2b square. இப்போ இது 0 ஆகணும். அப்போ a into a square by b square plus இந்த b கேன்சல் பண்ணால் 3a square plus 2b square. இப்போ a into a square a cube by b square plus 3a square plus 2b square. இது not equal to 0. 0 ஆகல. Therefore x is equal to a by b is not a root or solution. Sixth question. 2 by 5 x square minus x minus 3 by 5 is equal to 0. You have to check whether x is equal to minus 1 by 2 is a root or not. Upper 2 by 5 into minus 1 by 2 the whole square minus of minus 1 by 2 minus 3 by 5. இப்போ என்ன வருது 2 by 5 into 1 by 4 plus 1 by 2 minus 3 by 5. இப்போ 0 ஒன்று செக் பண்ணால் இது 2 கேன்சல் பண்ணால் இது 2. அப்போ 1 by 10 plus 1 by 2 minus 3 by 5. இப்போ LCM எடுத்தால் 5 to 10 to 5 LCM 10. இது 1 இது வந்து 5 times 5. இது 2 times 2 minus 6. பாருங்க 1 plus 5 6. 6 minus 6 0. அப்போ 0 by 10. 0 by 10 equal to 0. Therefore x is equal to 1 by 2 is a root. இது வந்து இதோட ரூட். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். x square minus 2ax minus of 4b square minus a square x is equal to a minus 2b. இப்போ எங்கெங்கெல்லாம் x இருக்கோ a minus 2b போடணும். a minus 2b the whole square minus 2a into a minus 2b minus 4b square minus a square. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 0 வருதா பார்ப்போம். இப்போ a minus b the whole square a square minus 2ab plus b square a square minus 2ab. 2ab னா இது ஆல்ரெடி 2ab ஒரு minus 2 minus 4ab plus 2b the whole square 4b square. இதை bracket remove பண்ணா minus 2a square. இதை bracket remove பண்ணா 4ab
இதை ப்ராக்கெட் ஓப்பனா மைனஸ் 4b² ப்ளஸ் a². இப்போ செக் பண்ணலாம். a² ப்ளஸ் a² ப்ளஸ் a² 2a². இங்கே ஒரு மைனஸ் 2a² கேன்சல். minus 4ab plus 4ab cancel, plus 4b² minus b² cancel, so the answer is 0. Therefore x is equal to a minus 2b is a root. That's how we have to find. ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க, பக்கத்திலேயே x value கொடுத்திருந்து, அந்த x value வந்து இந்த given quadratic equationல ரூட்டா இல்லைன்னு எப்படி செக் பண்ணோம்? அந்த x value given quadratic equationல சப்ஸ்டிட் பண்ணி 0 வந்தா ரூட், 0 வரலனா நாட்.